श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्यता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्तदसे नमस्तदसस्पतये नमस्तकीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருத்திவே நமஹ. எல்லாம் நல்ல இறைவியினுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதில் உபாசனை ரகசியங்கள் 108 என்கின்ற தலைப்பிலே தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். வெகு நாள் உபாசனை செய்தும் பலனில்லை. அதற்கான காரணங்களையும் தீர்வுகளையும் யோசித்து வருகிறோம். அதில் பல்வேறு காரணங்கள், நம்பிக்கையின்மை, அந்த மாதிரி காரணங்கள்லாம் பார்த்தோம். இப்போ எப்படி அதுக்கான தீர்வு அப்படின்னா, முதல் தீர்வு ஒன்றா பார்த்துன்னு போகிறோம். நம்ம அவசரப்படுறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் பொறுமையாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதில் வெற்றி அடையலாம். ஒரு உதாரணம் பாருங்க, ஒரு 5 வயசுலேருந்து நம்ம குழந்தைகளுக்கு பக்தி ரசத்தை சொல்லி ஏதோ ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி விட்டோம் அப்படின்னா, அந்த பையனுக்கு அந்த மந்திரத்தை சொல்லுவதிலோ இல்லை தேவதையை பற்றிய நுட்பமான அறிவோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. 5 வயசுல என்ன தெரியும்? ஆனால் அந்த 5 வயசுல ஒரு மந்திரத்தை சொல்லி விட்டால், இதை சொன்னால் சாமி வரும்பா, இது நமக்கு ரொம்ப நல்லது, எதுவாக இருந்தாலும் அது நமக்கு செய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைக்கிறீர்கள். ஒரு தாயோ ஒரு குருவோ ஒரு தகப்பனாரோ அதை விதைக்கிறார் அப்படின்னா, அந்த பசுமரத்தாணி போல் அந்த வயசுல பதியும். இப்போ அவனுக்கு டெய்லி ஒரு நாளைக்கு 24 நிமிஷம், காலம்பரை மத்தியானம் சாயந்தரம், அந்த டைமை ஒதுக்கி, எப்பா நீ பண்ணிட்டியா, சாமி கும்பிட்டியா, இல்லை விபூதி வச்சுட்டியா அப்படின்னு நம்ம கேட்டு பழகிறோம் அப்படின்னா, அந்த வயசுல அவனுக்கு அது பதியும். அப்படி பதிச்சு அவன் ஒரு 5 வருஷம் எதுவுமே தெரியாமல் பண்ணினாலும் அவனோட அளவுக்கு நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணும், ஏதோ சின்ன சின்ன பிரார்த்தனைகள்லாம், அதுக்கும் நம்ம கும்பிட்றதுக்கும் பார்த்தியா நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லிகிட்டே வரணும். அப்போ அந்த நம்பிக்கைங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் வரும். அதுக்கப்புறம் அறிவு பண்ணி ஒரு +2 படிக்கிற லெவலுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னாலும், டெய்லி ஒரு 24 ஒரு 72 நிமிஷத்தை நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா, கண்டிப்பான முறையில் ஒரு நாள் அந்த தேவதை அந்த செய்கிற செயல் வழியாக அவனிடத்து தொடர்பு கொள்ளும். இந்த செயல்ங்கிறது என்ன? கரெக்டாக அந்த டைமுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து நம்ம அதை செஞ்சுட்டே இருந்தோம்னா, அந்த செயல் வழியாவோ இல்லை சிந்தனை வழியாவோ இல்லை அது தொடர்பான பிற முயற்சிகள், அதாவது டெய்லி நம்ம பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதோ ஒரு புத்தகம், அபிராமி அந்தாதி அந்த மாதிரி, அது மாதிரி அதை தொடர்ந்து அது பண்ணாமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தோம்னா, அது நமக்கு ரொம்ப, அது நாளைக்கே எல்லாம் செய்யும் அப்படின்லாம் நம்ம நம்ப வேண்டாம். டெய்லி வந்தால் நீங்கள் பண்ணின ஒவ்வொரு விஷயமும் பலனாயிடும். அந்த மாதிரி ஒரு பொறுமை உங்களுக்கு வேண்டும். அந்த பொறுமை இல்லாது உடனடியாக நிறையா பேர் கேட்குறாங்க, தீட்சை கொடுங்க, நாங்கள் ரொம்ப சிக்கலில் இருக்கோம், உடனே மந்திரத்தை வாங்கிட்டு உடனே நாங்கள் கடுமையாக ஜெபம் பண்ணி உடனே நாங்கள் சித்தி பண்ணிக்கலாமா? அது மாதிரிலாம் முடியாது. அந்த மாதிரி ஒரு கனவுல கூட நம்ம நினைக்க வேண்டாம். ஆனால் தேவதையினுடைய அருள் இருந்ததுன்னா அது முடியும். ஆனால் உபாசனை என்பது ஒரு பொது நெறி. அந்த பொது நெறிங்கிறது அனைவருக்கும் உரிய நெறி. அந்த அனைவருக்கும் இந்த பாதையில இந்த நெறியில வான்னு சொல்லி தேவதைகிட்ட உத்தரவு வாங்கி வச்சிருக்கிறது தான் ஆகமம். தாந்திரீகங்கள்ல சொல்லக்கூடிய சில முறைகள், இவைகள் ஏற்கனவே சுவாமி சொன்னதாக தான் வரும். அந்த சுவாமி சொன்ன வாக்குனால அதை தொடர்ந்து பண்ணும்போது பக்குவம் இல்லைன்னாலும், நெருப்பு தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாம சுட்டாலும் சுடும். தெரியாம நெருப்பை தொட்டுட்டோம் அப்படின்னா சுடாம இருக்காது, தெரிஞ்சு தொட்டாலும் சுடும்.
அப்படி ஒரு பலன் அந்த செயலோடு உங்கள் உடல் உறுப்புகளின் செயலோடு, அதனால உபாசனைங்கிற சில செயல்கள சொல்லும். டூ அண்ட் டோன்ட் சொல்லும். இத செய், இத செய்யாதேன்னு. அதோட தொடர்புபட்டு உங்க உள்ளத்துல அது பதியப்படும். அப்படி பதியப்படும்போது அது பலனா ஆகறதுனால, ஒரு அதிகபட்சம் 12 வருடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதுவரைக்கும் நமக்கு பொறுமையா இருக்க கத்துக்கணும். அந்த பொறுமைங்கிறது இருந்து, நம்பிக்கைங்கிறது அதிகமாச்சுன்னா, கண்டிப்பான முறையில நம்ப அத அடையலாம். அதுக்கு எந்த அளவுக்கு பொறுமை வேணும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றேன். அ இப்ப வந்து ஒருத்தர் வந்து விநாயகர் கோயிலுக்கு போறார். அவர் எந்த வயசா வேணா இருக்கட்டும். சின்ன வயசுல வேணா இருக்கட்டும், பெரிய வயசா வேணாலும் இருக்கட்டும். டெய்லி அவர் ஒரு வேலை பண்ணுவார். என்னன்னா, இந்த அருகம்பில்ல அந்த விநாயகருக்கு குடுப்பார். அவ்வளோதான் அவர் செய்ற வேலை. வேற எந்த வேலையும் இல்ல. அது வந்து கதவு பூட்டிட்டா வாசல்ல வச்சுட்டு வந்துருவார். கதவு திறந்திருந்தா பிள்ளையாருக்கு சாத்துங்கோ அப்படிம்பார். ஒரு நேரம் அபிஷேகம் நடக்கும், தீபாராதனை நடக்கும் பார்ப்பார். அதே மாதிரி ஆத்மார்த்த பூஜையிலயும் அதே விநாயகருக்கு அ விநாயகர் சிலை வச்சிருக்கார். அதுக்கு ஒரு 2 அருகம்புல்லு சாத்துவார். இத பத்திலாம் அவரு ஒண்ணும் கவலைப்படுறதில்ல. காலம்புற எழுந்தோனே அது ஒண்ணு சாத்திட்டா, அவர் வந்து பூஜை பண்ணதா அவருக்கு ஒரு எண்ணம் வந்துரும். இப்படியே ரொம்ப காலம் ஓடிப் போச்சு. ஆனா அந்த வேலைய அவரு விடவே இல்ல. இப்பவும் அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, காலம்பற குளிப்பார். குளிச்ச உடனே ரொம்ப எல்லாம் பெருசாலாம் ரொம்ப விஸ்தாரமாலாம் பூஜைலாம் பண்ண மாட்டார். அ அந்த 2 அருகம்புல்ல வந்து அப்படியே அங்க எடுத்து அது வந்து அவங்களுடைய மனைவியே அத எடுத்து ரெடியா வச்சிருப்பாங்க. "எங்க அருகம்புல் வச்சுட்டேன்." பழக்கத்துக்கு போயிடும். அந்த பழக்கத்த அந்த அருகம்புல்ல எடுத்து அப்படி அந்த விநாயகர் சிலை மேல வைப்பார். வேற எதுவுமே வைக்க மாட்டார். இது ஒரு சின்ன செயலாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனா அவருக்கு அத வந்து விடாத பண்றதுனால, அத பத்தி அவரு பெருசாவும் ஒண்ணும் கேட்டுக்கிறது இல்ல. சாமிகிட்ட என்ன கேட்பார் அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. ஏதோ கைய மூடி கும்பிடுவார். அவ்வளோதான். ஆனால் ஒரு காலத்துல அவருக்கு முக்கியமான ஒரு அரசு வேலை வரப்போறது. அதுக்கு அவரு ஏதோ எழுதி போட்டிருக்கார். முயற்சி பண்ணிட்டு இருக்கார். அதுக்காக சாமி விரதம் இருக்கிறதில்ல, பூஜை பண்றதில்ல, அதெல்லாம் எதுவும் பண்றதில்ல. ஆனா இந்த அருகம்புல்லு சாத்துறது மாத்திரம் அவர் விடுறதில்ல. ஆ அப்படி வரும்போது, ஒரு காலத்துல ஒரு யானை வந்து வெரட்டு வெரட்டுன்னு வெரட்டுது அவர, சொப்பனத்துல. அவரு அவரு வந்து ஒரு குருகிட்ட கேட்கிறார். என்ன இந்த மாரி யானை வந்து வெரட்டுது சார் 3 நாளா. நீங்க விநாயகருக்கு செய்ய வேண்டிய விஷயத்த நீங்க ஏதோ தள்ளி போடுறீங்க. அத செய்ங்கோ, உங்களுக்கு நல்லபடியா ஆகும். அப்படின்னு கொஞ்சம் அந்த ஆகமத்துல உள்ளவா, விநாயகர் எப்படி வருவார்ன்னா, யானை மாரி வரும். அதனால அத சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணார், விநாயகருக்கு ஏதோ கூடுதலா ஏதோ ஒண்ணு செய்யும்போது, அழகா அவரு அந்த அரசு அவருக்கு ஏதோ ஒரு வேலை, ஒரு முன்னேற்றம், ஒரு நிரந்தர நன்மையை குடுக்கும்போது அது வருது. அப்படி வரும்போது அந்த யானை தலையில அருகம்புல் இருக்கிறத அவர் பார்க்கிறார். இதுதான் விஷயம். இந்த அக்செப்டேஷன் அதாவது தேவதை நீங்கள் கொடுத்த அந்த அருகம்பில்லை ஏற்றுக்கொண்டு விட்டது அப்படிங்கிறத அவர் சொப்பனத்துல நேரடியா பார்க்கிறார். அதனால இனிமே அவருக்கு நம்பிக்கை ஊட்டணுங்கிற அவசியம் இல்ல. இனிமே அவருடைய வாழ்க்கை செம்மையா இருக்கும். சாமிங்கிறது உடனே பேசினதே பேசிட்டே இருக்காது. அதனாலதாங்க. எப்போவாவது ஒரு தடவ வந்து அனுக்கிரகம் பண்ணும். ஏன்னா, நமக்கு ஒரு வருஷங்கிறது தேவதைக்கு ஒரு நாள். அதனால நமக்கும் அவளுக்கும் கால வித்தியாசம் உண்டு. நீ 1 வருஷம் முழுக்க அருகம்புல்லு சாத்தினேன்னா, அவளுக்கு ஏதோ ஒரு 1/4 மணி நேரமா நமக்கு முன்னாடி நின்னுட்டே இருக்கானே! அப்படின்னு அவருக்கு தோணலாம், அந்த தேவதைக்கு. ஆனா, அதனால தான் தொடர்ந்து சில செயல்களை அனுமதித்தார்கள் பெரியவர்கள். அதனால தான் விபூதி வச்சுக்கிறது, விளக்கேத்துறது, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. அத அன்னைக்கு போகலைன்னா, அந்த விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதனால பொறுமையுடன், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம உபாசனைக்கான பயணத்தை நாம் துவக்கலாம். ரொம்ப பெருசா எடுத்தோனே தீட்சை எடுத்துக்கணும், பெருசா அத பண்ணணும், இத பண்ணணும் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல நான். இறை வழிபாடுங்கிற பேர்ல எதையாவது ஒண்ண பண்ணுங்க. அத தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அது விபூதி வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்ல பூ சாத்துறதா இருக்கட்டும், இல்ல வந்து நமஸ்காரம் பண்றதா இருக்கட்டும். ஆனா அத தொடர்ந்து செய்யுங்க. அப்படி தொடர்ந்து செஞ்சு பொறுமையா இருக்கும்போது, கண்டிப்பான முறையில அதற்கான பலன் வரும். நீங்க சாத்தின அருகம்புல் வீணாவே போகாது. ஆனா அத மாத்தாதீங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ மாத்தாதீங்க.
நீங்க சாமிக்கு என்ன செய்றீங்களோ, அது ஒரே மாதிரி பண்ணிடுவாங்க. வாழைப்பழம் வாங்குனா எப்பொழுதோ கஷ்டப்பட்டாலும் வாழைப்பழத்த வாங்கி வச்சுருவாங்க. சங்கட சதுர்த்தி விரதம் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டமானாலும் விரதம் இருக்கணும். அந்த மாரி எதையாவது ஒண்ண விடாப்பிடியா பின்பற்றி வரணும். அந்த விடாப்பிடிங்கிறது தான் சேக்கிழார் சைவத்துல பல இடங்கள்ல அத உறுதிப்படுத்தியிருக்கார். ஒரு மாவடு அத கொண்டு போய் சாமி கிட்ட வைக்கணும். அத அந்த நேரத்துக்குள்ள எடுத்துன்னு போறதுக்குள்ள அந்த கதவ சாத்திட்டாங்க. ஆஹா! கோயில்ல மணி அடிச்சுட்டு, இனிமே இந்த மாவடுவ அவங்க சாப்பாட்டுல வைக்க மாட்டாங்க சாமிக்கு. அப்படின்னு அந்த பக்தர், என்னுடைய மாவடுவ நீ ஏத்துக்கலல்ல, நான் வெட்டுறேன். என் கழுத்தையே வெட்டிக்கிறேன். அப்படின்னு அந்த கோவத்துல கழுத்த வெட்டிக்க போறார். அப்ப அந்த வரப்பு இடுக்குல கைய குடுத்து சாமி அத வாங்கிக்கிறார். ஏன்னா, அவர் வெட்டிக்கிற முயற்சியில போயிட்டாரு அவர். அந்த இருத்தல் இயல்பை உங்களுக்கு எந்த நொடியிலே உற்பத்தியாகிறதோ, அந்த நொடி அந்த தேவதையின் அருளை நீங்கள் பெற்று விடுவீர்கள். அந்த இருத்தல் இயல்பைத்தான் இந்த உபாசனை செயலானது உங்களுக்கு உருவாக்கும். இதை சரியாக புரிந்து, தொடர்ந்து இடைவிடாமல் ஆன்மீகத்திலே பரிந்துரைக்கப்பட்ட எதையாவது ஒன்றை செய்து, அதாவது நான் சொல்றது உபாசனா காரியம், பக்தி காரியம். ஏதோ ஒண்ணு செஞ்சு பொறுமையா அ இருந்து நம்ம பின்பற்றினோம்னா, கண்டிப்பா இறையருள் உங்களை நாடி வரும். அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.